இன்று உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம் ஒரே ஒரு வசனத்தை கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அத்தியாயம். சங்கீதம் 138 அதில் 8வது வசனங்களை நீ இன்று பேசு என்றார். கர்த்தர் எனக்காக, சத்தமா சொல்லுங்க, எனக்காக, சத்தமா சொல்லுங்களேன், எனக்காக, நெஞ்சில கை வைத்து தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Glory be to God. Hallelujah. Hallelujah. இதுதான் பேசும்படி சொன்னார். This is the word to share. அதில் என்ன பேச போகிறார் என்று அவர் மட்டும் அறிவார். But the Lord knows everything. அதற்காக ஒரு சிறு ஜெபம். Going to offer prayer. எனக்கு அவரை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. Without him nothing. ஒரே ஒரு சிறு ஜெபம் தான். One prayer. கண்களை மூடுவோம். Close your eyes. தேவனை நோக்கி பார். Look to God. Thank you Jesus. தேவகுமாரனே, இதை எனக்கு கொடுத்து பேசும்படி சொல்லி இருக்கிறீர். நீர் அவைகளை குறித்து பேசுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த வேத பகுதியை சற்று கவனியுங்கள். Let us pay attention to this portion. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அரசன், David the king of Israel, ஒரு சாதாரண ஒரு குடியானவன் அல்ல. He was not an ordinary person. ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலி அல்ல. He was not from a middle background. அவன் பிறக்கும் பொழுது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தான். On the birth he was a good family background. பெத்தேலுடைய பட்டணத்தின் மூப்பருக்கு மகனாய் பிறந்தான். He was a son of the elder of the, அந்த பட்டணத்துள்ள பெரிய மனிதனுக்கு 8வது மகனாக he பிறந்தான். was the 8th son of Jesse the elder. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of இவன் God say? ஆடுகளை மேய்த்தவன். He was a shepherd boy. மற்ற 7 சகோதரர்கள் இஸ்ரவேலின் ராணுவத்தில் உயர்ந்த இடத்தில் போர் சேவகர்களாய் இருந்தார்கள். All of the 7 brothers, they are in a top position in Israel government. இவனோ But he ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். He was a shepherd boy. ஆனால் அவன்தான் சொன்னான், And he said, கர்த்தர் the Lord எனக்காக என்றான். will do for me. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Praise God. It's me. அவன் சொன்னபடி, the answer எனக்காக. for me. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், the Lord says to you, உனக்காக for you நான் யாவையும் செய்வேன். I will do all things. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Praise be to God. Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in அந்த Christ. வரியை விசுவாசத்தை கவனித்து Look பாருங்கள். at the faith in this word. ஐயோ எங்க அப்பாவுக்காக என்று சொல்லவில்லை, He never says, I hope not என் for my சகோதரனுக்காக father, சொல்லவில்லை, not for my brother, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் சவுலுக்காக சொல்லவில்லை, not for my uncle Saul, என்னை நம்பியிருக்கும் மனிதர்களுக்கு என்று not சொல்லவில்லை. for people those who trust அவருடைய me. விசுவாச அறிக்கை என்ன? Faithful confession எனக்காக, for me. எனக்காக என்றார். என் அன்பு மகனே மகளே, Beloved son and அப்படி daughter. என்றால் விசுவாச அறிக்கை இதுதான். This is the faithful நீ confession. காலையில் ஜெபிக்கும் பொழுது, When you pray all morning, எனக்காக for me, தேவன் இதை செய்வாராக. He'll do for me. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe that? விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. எனக்கு For me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. எனக்கு என்று சொன்ன, For me. எனக்கு என்று For சொன்ன me. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அவனுடைய விசுவாசத்தின் அறிக்கை எது? Look at the confession of his faith. என் அன்பு பிள்ளைகளே, Children. அவன் சொன்ன வார்த்தை என்ன? The promise. எனக்கு என்று சொன்ன. For me. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Look at this Bible. எனக்காக என்று சொன்ன. He said for me. வேதத்தில் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லட்டும். Let me say a matter what happened. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஈசாக்கு Isaac our forefather, முதிர் வயதான பொழுது an advanced in age, திடீரென்று தன் குமாரன் மூத்தவனை அழைத்தார். he called his elder son. அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். He had 2 children. 2 ஆண் பிள்ளைகள். 2 male children. அவருக்கு பெண் பிள்ளையே இல்லை. There is no female children. 2 ஆண் பிள்ளைகள். 2 male boys. அந்த 2 ஆண் பிள்ளைகள் ஒருவனை அழைத்தார். He called the elder. ஈசாக்கு முதிர் வயதான பொழுது Advanced in age. அவனை அழைத்து சொன்னார், He called him and மகனே, said, son, அம்பார துணியில் நீ சுருட்டி வைத்திருக்கிற உன் வில்லை எடுத்துக்கொள். prepare your bow and arrow. உன் வில்லை எடுத்துக்கொள். Prepare your bow. வனத்திற்கு போய் Go to the field. என்னை கவனிக்க வேண்டும். Listen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனத்திற்கு போய் Go to the field. நீ ஒரு மிருகத்தை அடித்து Hunt a beast. வனத்துக்கு போய் Go to the field. எனக்காக என்றார். For me. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எனக்காக. For me. குத்துக்கள மாதிரி பொண்டாட்டி இருக்குது. Not for wives. டேய் அம்மாவுக்கும் சேத்ரான்னு சொல்லவே இல்ல. டேய் உன் தம்பி சின்னமரக்க அவனுக்கான்னு சொல்லல. Even your brother also there. எனக்காக. For me. ஒரு மிருகத்தை அடித்து Kill a beast. நீ கொண்டு வந்து Bring quickly. எனக்கு பிரியம் உண்டாக
to please my எனக்கு heart, பிரியமாக to please my அதை heart, ருசி உள்ளதாக சமைத்து கொண்டு வா என்றார். perfectly prepare a food. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாருக்காக கொல்ல சொன்னார்? For whom? எனக்காக கொல்லு, For me, எனக்கு பிரியமுண்டாக சமைத்து கொண்டு வா, please my heart, அப்பொழுது என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்றார். then my soul will bless you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆதியாகமம் 27 Genesis 27 1 முதல் 4 அதை சொல்லுகின்றன. first 4 verses, மூன்றாவது வசனத்தில் அவர் சொன்னார் verses 3, எனக்காக என்று சொன்னார். for me, நான்காவது வசனத்தில் சொன்னார் verses 4, எனக்கு பிரியமுண்டாகும்படிக்கு, to make என்னுடைய me, பிரியத்திற்காக, to make me, என்னுடைய பிரியத்திற்காக to make me, அதை ருசி உள்ளதாய் சமைத்து கொண்டு வா என்றார். prepare a good food. இதை தன்னுடைய மகனை பார்த்தவர் சொல்லிக் கொண்டிருந்தார். He said to his முதிர்ந்த son, வயதில் சொல்லுகிறார், advanced in age, 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், blessed man, வனாந்தரத்தில் நீரூற்றை கண்டவன், found springs in a wilderness, மழை தாட்சியான வருஷத்தில் 100 மடங்கு அற்புதங்களை பெற்றவன். in unseasoned time he obtained 100%. நடந்தது என்ன? What happened? என் அன்பு மகனை மகளே, Son and daughter in எனக்காக என்று சொன்னார். For me, எனக்காக கொண்டு வா, For me, bring up. அப்பொழுது என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்றார். then my soul will இதை bless you. கேட்டுக்கொண்டு அவன் வனத்துக்கு ஓடுகிறான். And he ran into the ஆனால் field, பக்கத்தில் அவருடைய தாயார் ஒட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். but Rebecca heard it. திடீரென்று இளைய மகனை கூப்பிட்டார். The யாக்கோபு, eldest son, Jacob, இங்கே வா என்றார். come quickly, அவன் man. அம்மா பிள்ளை, He is a son of இவன் the அப்பா mother. பிள்ளை. He is a son of ஒரு father. அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு பிள்ளைகளே, children, அவனை ரகசியமா அழைத்து சொன்னான். privately டேய், she உங்க said, அப்பா இப்படி சொல்லிட்டான், hey, your father said நீ like that. ஓடிப்போ, Go run, ஆட்டு மந்தைக்கு ஓடு, go to the field, எலசா இருக்கிற குட்டி எடுத்துக்கோ, take a young goat அதை கொண்டு வா. and bring up. உங்க அப்பன் டேஸ்ட் எனக்கு தெரியும், I know how to prepare cook. உங்க அப்பனுடைய டேஸ்ட் எனக்கு தெரியும்டா. I know his taste. 40 வயசுல உங்க அப்பனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். At the age of 40 I marry your உங்க father. அப்பனை பத்தி எனக்கு தெரியும். I know him very well. நல்ல ருசியா சாப்பிடுவான். He eat well. ஏன்னா அவர் பிதாக்களில் ஒருவர் அல்லவா, One of the father. அதனால ருசியா சாப்பிடுவாரு. So he eat very well. பிரதான ஆசாரியன் கூட அல்லவா, He was a son தொடை of சந்து மார்பதக்கத்தை சாப்பிடும் மனிதன் அல்லவா, He is a man to eat important அதனால parts. ருசியா சமைச்சு கொடுக்கற கொண்டு போய் கொடுத்துறேன்டா. So cook beautifully. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் மாட்டு மந்தைக்கு போய் ஆட்டு மந்தைக்கு போய் இலங்கை பிடிச்சு கொண்டு சமைச்சு கொடுத்துட்டான். He ran to the flock and get a wonderful ram. இந்த சாப்பிட்டு ருசி உள்ளவனுக்கு எங்க இருந்தாலும் வாசனை தெரியும். வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. 5 முதல் 19 வசனம் அப்படி சொல்லுகின்றன. Even 19 verses of ஆதியாகமம் 27 Genesis ஆனா 27. வேதம் என்ன What does the சொல்லுகிறது? word of the Lord இந்த says? வேத பகுதி சற்று கவனித்து Look at the பாருங்கள். passage from the Bible. வேத வசனம் The word சொல்லுகிறது, of the Lord says, ஈசாக்கு Isaac அந்த வாசனை கண்டுவிட்டான். found the aroma. தன்னுடைய மகனை கூப்பிடுகிறான். He called his son, என் மகனே, my son, இது உனக்கு இத்தனை சீக்கிரத்தில் எப்படி அகப்பட்டது என்றான். how quickly you find this meat? அதற்கு யாக்கோபு என்ன சொன்னான் தெரியுமா? What does Jacob said? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். Your God gave this privilege to me. ஹalleluya. Hallelujah. என்ன சொன்னான்? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் Your God எனக்கு நேரிட பண்ணினார். gave this privilege to me. ஆதியாகமம் 27:20 சொல்லுகின்றது, Verses 20 உம்முடைய தேவனாகிய கர்த்தர். The Lord your God, அவன் சொன்ன கேள்வியை பாருங்களே, உம்முடைய தேவன் தான் because the Lord your God எனக்கு நேரிட பண்ணினார். brought it to me. கைகளை தட்டி இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு. Hallelujah. அதுதான் விசுவாச அறிக்கை. That is faithful நீ confession. விசுவாசிக்கும் பொழுது If you believe, எனக்கு இது நடக்கும், it will take என்னை place. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், My Lord bless என்னை me. கர்த்தர் நடத்துவார் My Lord lead என்று me. சொல்லுவாயானால், When you say, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணுவார். Your Lord God brought it ஒரு to me. அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அதனால தான் தாவீது சொன்னான், So King David said, எனக்கு for me, கர்த்தர் எனக்கு என்றார். for me, தேவாதி தேவன் எனக்கு the என்றார். Lord for me. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Pay attention. இந்த வேதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. How beautiful the word of God says. அவன் சொன்னான் அவன் அப்பனை பார்த்து, He said to his father, ஹலோ மை டாட், Appa, உம்முடைய தேவன், யூ ஆர் காட், because your Lord, உம்முடைய தேவன் thy God, எனக்கு நேரிட பண்ணினார். brought it to me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, என்னன்னு சொல்ல போறீங்க? what are you going to say that? உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் எனக்கு எனக்கு என் விசுவாசத்தின்படி விசுவாசத்தின்படி நேரிட நேரிட பண்ணுவார். பண்ணுவார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Amen. ஹalleluya. Amen. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, praise the Lord sister. Praise Lord sister. Praise Lord brother. அல்லேலூயா brother. சந்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். Brought it for me. இது யார் சொன்னா? யாக்கோபு சொன்னான். Jacob said.
என் அருமையான மகனே மகளே, son and daughter, ஏன் அதை யாக்கோபு சொன்னான் தெரியுமா? why Jacob said, வேதம் சொல்லுகிறது, the Bible says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்ற, because the Lord is my God. அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள், Look at the word of கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்ற. The Lord is my God. எதற்கு அந்த வார்த்தை சொன்னான் தெரியுமா Why உங்களுக்கு? he said this word? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக ஒரு ஏணி இருந்துச்சு. there was a ladder kept அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். angels were descending and ascending. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு பேசினார். Above the ladder, the Lord எல்லா spoke to him. வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து விட்டார். He gave all the promises to him. அப்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, And he said a word. என்ன சொன்னான் தெரியுமா? What is that? கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றார். The Lord will be my God. எதற்காக அந்த வார்த்தை சொன்னான் தெரியுமா? Why he said, நான் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி என்னை கொண்டு போவாரானால் அவர் எனக்கு தேவன். if the Lord bring me to the house of my father peacefully, Hallelujah. he is my God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு இந்த சாயங்கால இந்த இரவு சாயங்கால கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீ சமாதானத்தோடு திரும்பி போவாய், அவர் உனக்கு தேவனாய் இருப்பார். He will go with peace and the God of peace will be with you. And he is your God. 28:21 சொல்லுகிறது, 28 verses 21. நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி அதை கொண்டு போவாரானால் கர்த்தர் எனக்கு தேவன். If I go back to my father's house, அப்படினா அர்த்தம் என்ன? உனக்கு அவர் தேவனாய் இருந்தால் சமாதானம் வரும். if God is your God, peace will come. உனக்கு சமாதானம். Peace to you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. விசுவாசி கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலைய சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. Loudly. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என்னாகும் 22:13 வாசித்து பாருங்கள். 22 verses 13. உபாகம் 9:11 வாசித்து பாருங்கள். 9 verses 13. என் அருமையான மகனே மகளே, son and daughter, வேதம் அப்படியே சொல்லுகிறது. The Bible says. சங்கீதங்களின் புத்தகம் 116:12 வாசித்து பாருங்கள். 116 verses 12. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? எனக்கு, for me, எனக்கு, for me, எனக்கு, for me. என் அன்பு மகனே மகளே, son and daughter, அதனால தான் தாவீது சொன்னான், So King David said, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். because the Lord did good things for me, I will எத்தனை sing பேர் unto God. விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை For செய்வார். every one of you will get the ஒவ்வொருவருக்கும் benefits. Every one of you. அவர் நன்மை செய்வதில் தேவாதி He is தேவன். a God to do good deeds. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. உனக்கு பலர் தீமை செய்ய நினைக்கலாம், Somebody to do கிறிஸ்துவை evil. நன்மையாய் மாற்றுவார். Everything automatically the Lord will change கிறிஸ்துவை it good. நன்மையாக மாற்றுவார். All together change for good. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? ஆமென் சொல்றவங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆமென். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதைத்தான் தாவீது சொன்னான், That's what King David said. எனக்கு என்ன. For me. அவன் வேற எதையும் சொல்லவில்லை. He never mentioned அவன் anything. ராஜாவாச்சே. He was a king. அவன் விசுவாசத்தின் அறிக்கை பாருங்கள். Look at the faithful எனக்கு confession. என்றான். For me. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, எனக்கு, for me. எனக்கு என்றான். For me. நீ ஜெபிக்கும் பொழுது, When you pray, தேவனை தேடும் பொழுது, when you seek the Lord, அதிகாலையில் அவரை பார்க்கும் பொழுது, when you see early morning, விழித்து எழும்பும் பொழுது, early morning, திடீரென்று தூக்கம் வரவில்லையா? if you not sleep, அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு close your eyes, எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, do miracle for me. எனக்கு செய்யும், Do miracle for என் me. பிள்ளைக்கு செய்யும், To my children. என் குடும்பத்திற்கு For செய்யும். my family. தாவீது சொன்னான், King David said. எனக்கு நன்மை செய்தார். He did a good ஒரு deeds for me. அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பல நினைவோடு வாழ்ந்து கதறுகிறோம். We cry in many சற்று situations. யோசித்து பாருங்கள். Just think. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். To claim the blessings. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். Your Lord God brought it to இது me. முடிஞ்ச உடனே After that, அண்ணன் சத்தம் கேக்குது. the voice of the brother. எடுத்தான் ஓட்டத்தை. He ran away. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise be to God. ஓடினான். He ran. லூஸ் என்ற இடத்திற்கு போனான். He reached a place called அங்கிருந்து Luz. ஓட்டத்தை எடுத்தான். And again ஆரான் பட்டணத்தை போய் சேர்ந்தான். he reached the place of Aaron. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை Glory தட்டி be to God. ஆரான் பட்டணத்துக்கு போனான். He reached Aaron. அங்கே சில நற்செய்தி கேட்டான். And he received some good அந்த news. நற்செய்தி முடிந்தது. அந்த ராக்கேல் Same Rachel. நம்முடைய தகப்பன் யாக்கோபை விவாகம் செய்தாள். She married. விவாகம் செய்து கொண்டு Married. பல வருஷம் துன்பங்களை அனுபவித்தாள். Many years she was suffered. கண்ணீர் வடித்தாள். She cried. அவருடைய சகோதரி லேயாள் And Leah, the பிள்ளையை sister, பெற்றாள். gave birth children. அவருடைய வேலைக்காரி பிள்ளைகளை பெற்று போட்டுக் கொண்டே இருந்தார். Servants gave birth children. தூதாயின் பழத்தை கேட்கும் பொழுது And asking the fruits. ரூபன் ஒரு வார்த்தை சொல்லும்படி தாயார் சொன்னார். And Reuben said the word again. அத்தனையும் அவள் சகித்தாள். She bore everything. அத்தனையும் தாயார் கண்ணீர் She வடித்தாள். cried aloud. புலம்பி அழுதாள். She cried. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ.
ஒரு சந்தோஷமான நாட்கள் வரும் பொழுது, when the day of joy comes, நூற்றுக்கணக்கானவனோடு கூட கைகோத்து உலாவுவார்கள். hundreds of people join with him and உனக்கு dance. துயரங்கள் வரும் பொழுது, When suffering நீ comes, தனித்து அழுவாய். you will cry with the Lord. ஐயோ எனக்கு யாரும் Oh, இல்லை, there is no one for me. எனக்கு யாரும் இல்லை. There is no one for நீ me. தனித்து அழுவாய். You will cry alone. தனித்து You அழுவாய். will cry alone. ஐயோ எனக்கு ஒருவரும் இல்லை. Oh, there is no one to comfort. உன்னை கொண்டாட வரும் பொழுது மனிதர்கள் நூற்றுக்கணக்கான வருவார்கள். When joy comes, hundreds may come. உபத்திரவங்கள் வரும் பொழுது, Suffering comes, சஞ்சலங்கள் வரும் பொழுது, sorrows comes, தவிப்புகள் வரும் பொழுது, longings comes. தனித்து அழுவாய். you will cry alone. இதைத்தான் நம்முடைய தாயார் அனுபவித்தார். That's what our mother எல்லாராலும் experienced. நிந்திக்கப்பட்டார், Reproached by all. அவமானத்தை சுமந்தார், Bore reproaches. கண்ணீர் வடித்தார். She cried. தேவன் அவர்களை நினைத்தருளினார். She was remembered by God. கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Glory be to God. ஒருவேளை மகனே மகளே, Maybe my daughter and son, கடந்த மாதம் வரை துயரத்தில் you இருந்தாயோ, may under the clutches of எனக்கு suffering. ஒரு அற்புதம் நடக்கவில்லை. I don't have any miracle. நானும் போய் ஜெபிக்கிறேன். I also pray. என் பிள்ளைகள் வளர்ந்து My விட்டார்கள், children grew up. என்னை தூஷணப்படுத்துகிறார்கள். They are hesitating. ஐயோ ஆண்டவரே Oh my Lord. என்று புலம்புகிறாயோ மகனே, Are you despised? புலம்புகிறாயோ மகளே, Are you lamenting? நீ தனித்து அழுகிறாயோ. Are you lamenting? தேவன் சொல்லுகிறார், Bible says, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், The Lord உனக்கு says, அற்புதம் அவர் செய்வார். He will do miracle for you. உனக்கு For you. உனக்கு For you. அற்புதங்களை அவர் செய்யாமல் போக He மாட்டார். will do miracles. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவள் கர்ப்பவதி ஆனாள். she conceived. அவள் கர்ப்பவதி ஆகி She conceived. யோசேப்பை பெறும் பொழுது, When she gave a என்னை Joseph. கவனிக்க வேண்டும், Listen. அவள் பிள்ளையை பெறும் பொழுது, When she gave a அந்த Joseph. பிள்ளையை தூக்கும் பொழுது When she carried ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய அம்மா சொல்லிச்சியா, Another said a word. எனக்கு For me. இன்னும் ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயர் வைத்தது. The Lord shall add to me another son. யோசேப்பு என்பதற்கு அர்த்தம் தெரியுமா? Do you know the meaning of Joseph? யோசேப்பு என்பதற்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற அர்த்தம். Again the Lord give for me. என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற He will அர்த்தம். bless me. யோசேப்பு என்பதற்கு Joseph means எனக்கு for me. ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுப்பார் என்ற அர்த்தம். Reback my blessings. ஒருவேளை நீ யோசிக்கலாம், You may think, ஐயோ என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது. oh my children are crying. The Lord will give a son. யோசேப்பு என்பதற்கு Joseph means எனக்கு கொடுப்பார் என்ற He will அர்த்தமா? give for me. கைகளை தட்டி தேவனுக்கு. Let us clap all. ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கிறாய், Maybe you are coming with உன் jobless. வாழ்க்கை இழந்து You வந்திருக்கிறாய், may lost your life. உன்னுடைய தேவன் சொல்லுகிறார், Your God says, உன் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Your God says, உனக்கு, for you. it's you. உனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அதைத்தான் தாவீது சொன்னார், That's what King David said. கர்த்தர் எனக்கா The Lord for me. யாவையும். He will do all things. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. எனக்காக யாவையும். He will do all things for என் அன்பு me. மகனே மகளே, கர்த்தர் யாருக்கு? For whom? சத்தமா சொல்லுங்களேன். For me. யாரையாவது பார்த்து சொல்லணும், சிஸ்டர் sister. கர்த்தர் எனக்கு. The Lord for me. கர்த்தர் யாருக்கு மகனே? For me. கர்த்தர் எனக்கு. For me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. உனக்காகத்தான் கர்த்தர். For you the ஒரு Lord. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா, உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. நீ காலை எழுந்திருக்கும் பொழுது, When you wake up early morning, தேவனே, Lord, என் பரம தகப்பனே, my heavenly Father, என்னை உமக்கு முன்பு நிறுத்துகிறேன். I present myself before you, Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. காணக்கூடாத இறைவனை நான் பார்க்கும் When பொழுதெல்லாம் I used to see unseen God, ஒரே ஒரு சிலாக்கியத்தை நான் I பெற்றேன். had the privilege, கர்த்தர் எனக்காக, the Lord for me, என் வேண்டுதலுக்காக, for my prayers, என் for கண்ணீருக்காக, my tears. என் அன்பு பிள்ளைகளே, Children of God, திரும்பவும் சொல்லுகிறேன், again I say that உன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது if you have facilities, உன்னை தேடி வருகிற நூற்றுக்கணக்கானவர், thousands will come, ஆனால் but
நீ வேதனைப்படும் பொழுது If you are in painful உனக்காக situation, ஒருவர் வர மாட்டார். no one will come for இயேசு you, ஒருவர் வருவார். but Jesus will come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. யோசேப்பு என்பதற்கு Joseph meant கர்த்தர் எனக்கு என்ற அர்த்தமா, the Lord for me, எனக்கு கொடுப்பார் என்ற அர்த்தமா He will give for me. வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30 அதிகாரம் 24 அதை பின்வருமாறு விளக்குகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். கரங்களை தட்டி வரலையா சொல்லியா? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆசீர்வாதம். The Lord shall add to me another blessing. ஐயா நான் வாடகை வீட்ல இருக்கேன். I am in rented house. எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுப்பார். I need a own house. இப்படி சொல்லுங்க. எனக்கு கொடுப்பாரு. He give for me. உன் பிள்ளைக்கு கொடுப்பாரு கேட்க கூடாது. எனக்கு கொடுப்பாரு. He give for me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. எனக்காக. எனக்காக. சிரிச்சிட்டே சொல்லியா? எனக்காக. 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 கர்த்தர் எனக்காக. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொன்னோம். Amen. சத்தமா சொல்லுங்களே. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார்கள். She named, called him Joseph, said, the Lord shall add to me another son. யோசேப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன? எனக்கு மற்றொரு ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார் என்ற அர்த்தமா? The Lord shall add to me another son. நீங்கள் யோசேப்பின் பெயரை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு நினைச்சு சொல்லுங்க. Believe that I need a blessing. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், the children what the Lord gave to me. பலத்த கைகளை தட்டி கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், the children what the Lord gave ஒரு to me. அல்லேலூயா சொல்லுங்களே. சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகும் அற்புதமாய் இருக்கிறோம். We are signs and wonders among Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதம் அடையாளம். My signs are blessings. என் ஆசீர்வாதம் அற்புதம். My blessings are miracles. எனக்குரியது இஸ்ரவேலின் அடையாளம். My எனக்குரியது பரலோகத்திலிருந்து வருகிறது. It is coming from heaven. ஏசாயா 8:18 சொல்லுகிறது. அதை பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னான். என்ன சொன்னான் பவுல் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை என்றான். My confident. கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை. தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். It is written what the Lord gave children. எபிரேயர் 2:13 வாசித்து பாருங்கள். அதனால தான் பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னார். All the apostles say, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தைரியம் கொண்டு be courageous. கர்த்தர் என் சகாயர். The Lord is my savior. நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்று சொல்லலாமே. கைத்தட்டி அப்பாவை. What can man do to me? Hallelujah. Praise the Lord. கர்த்தர் எனக்கு சகாயர். Hallelujah. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The Lord is my favorer. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? Shall we read it? வாசிப்போமா? Read once again. சந்தோஷமா வாசிப்பீங்களா? Joyfully. இன்னைக்கு முடிவு பண்ணனும். Take a decision. கர்த்தர் உனக்கு யாரு? Who is the Lord for you? கர்த்தர் உனக்கு யாரு? Who is the Lord for you? எபிரேயர் புத்தகம் 13:6 வாசிக்க கேட்கலாம். 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. கர்த்தர் எனக்கு சகாயர். கைத்தட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விசுவாச கைத்தட்டு. ஹலோ 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 ஹலோ. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் the Lord எனக்கு சகாயர், my helper. நான் பயப்படேன். மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே. What man shall do unto me? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Hallelujah. இனிமே நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. So you will not be defeated. Lift up your hand. நான் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்றவங்க நீ வந்து அல்லேலூயா சொல்லணும். I will not put on my head. Hallelujah. வசனம் சொல்லுது. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் மீகா 8வது வசனங்களை வாசித்து முடிப்போமாக. என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சொல்லுங்களே. கையை வை சொல்லுங்க. ஏ சத்துருவே, ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பத்தவராலே சொல்லே. எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. அப்படியே பைபிள் எடுத்து எழுதி பார்க்கலாம். The Lord will light for me. Hallelujah. Praise the Lord. சத்தமா சொல்லு. ஏ சத்துருவேன்னு கத்தணும். ஏ சத்துருவே, உனக்கு விரோதி நான் தான்டான்னு. உனக்கு விரோதி நான் தான்டா. Hallelujah. Hallelujah. வாசி இந்த வசனத்தை. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இங்க பாத்தியா? அங்க பாத்தியா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால்
கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்படியே பைபிளை கீழே வச்சிரு. Place on your Bible. பைபிளை கீழே வச்சிட்டு என்ன ஒரு தரம் பார்க்கணும். And look at the altar immediately. நீ இப்ப சத்துருவை ஜெயிக்கணும். You are going to overpower the ஜெயிப்பேன்னு சொன்னா evil. ரெண்டு கையை உயர்த்தணும். Lift up your hand. ஜெயிக்கிறவங்க ரெண்டு கையை உயர்த்தணும். தோக்குறவங்க ஒரு கையை உயர்த்தினா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. ரெண்டு கையை உயர்த்திட்டியா? Lift up your நான் hand. ஜெயிப்பேன் ஆண்டவரே. I will overpower, Lord. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஒரு அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் உனக்காக For you. ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழி. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ரெண்டு கைகளை தட்டி அப்பாக்கு அப்படி ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your hand. என்னோடு ஜெபம் பண்ணுவீர்களா? Join me in prayer. கண்ணை மூடிக்கோ. Close your eyes. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே. சத்தமா சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே. உம்முடைய நாமத்தினாலே ஏ சத்துருவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பொல்லாத சாத்தானே ஓடிடு. என்னை விட்டு ஓடிடு. என் குடும்பத்தை விட்டு ஓடிடு. கர்த்தர் எனக்கு சகாயம். இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே என்னை குணமாக்கும். என்னை ஆசீர்வதியும். யோசேப்பின் தேவனே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னை ஆசீர்வதியும். என்னை விடுதலையாக்கும். இந்த செய்தியின்படி எனக்காக யாவையும் செய்து முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையோடு கூட மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பு ஐக்கிய சந்நிதி மீண்டும் மீண்டும் கர்த்தர் வரும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.